ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுல திலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. குந்தவை, குந்தவை, நீ நம்பவில்லை. மாண்டவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று நீ நம்பவில்லை. ஆனாலும் அதோ அந்த தூணுக்கு பக்கத்தில் குத்து விளக்கின் பின்னால் அந்த பாவியின் ஆவி நேற்று நள்ளிரவில் நின்றது. என் கண்ணாலேயே பார்த்தேன். அதை எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? நான் கண்டது வெறும் பிரமை என்றால் உன் தோழியை பற்றி என்ன சொல்லுவாய்? அவள் எதையோ பார்த்து கேட்டதனால் தானே நினைவு தப்பி விழுந்தாள். அவளை அழைத்து வா குந்தவை, வா, நானே நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளுகிறேன் என்று சுந்தர சோழர் பரபரப்புடன் கூறினார். அப்பா, வானதி ஒரு பயங்கொள்ளி பெண். கொடும்பாளூர் வீரவேளிர் குலத்தில் இவள் எப்படி பிறந்தாளோ தெரியவில்லை. இருட்டில் தூணை பார்த்தாலும் அவள் அலறி அடித்துக் கொண்டு மயக்கமாய் விழுவாள். அவளை கேட்பதில் யாதொரு பயனும் இல்லை. அவள் ஏதும் பார்த்திருக்கவும் மாட்டாள், கேட்டிருக்கவும் மாட்டாள். அப்படியா சொல்லுகிறாய்? அவள் போனால் போகட்டும். நான் சொல்ல வேண்டியது மிச்சத்தையும் கேள். மாண்டவர்கள் மீண்டு வருவார்கள் என்பதில் எனக்கும் வெகுகாலம் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அப்படிப்பட்ட தோற்றம் என்னுடைய வீண் மனப்பிரமை என்றே நானும் எண்ணியிருந்தேன். காவேரி நதியில் நாம் எல்லோருமாக ஓடத்தில் போய்க் கொண்டிருந்த போது குழந்தை அருள்மொழிவர்மன் திடீரென்று காணாமற் போனது உனக்கு நினைவிருக்கிறதல்லவா? நாம் எல்லோரும் திகைத்தும் தவித்தும் நிற்கையில் ஒரு பெண்ணரசி பொன்னி நதி வெள்ளத்திலிருந்து குழந்தையை எடுத்து தூக்கி கொடுத்தாள். குழந்தையை மற்றவர்கள் வாங்கிக் கொண்டதும் அவள் மறைந்து விட்டாள். இதை பற்றி நாம் எவ்வளவோ தடவை பேசியிருக்கிறோம். நீ மறந்திருக்க முடியாது. நீங்கள் எல்லோரும் காவேரி அம்மன் தான் குழந்தையை காப்பாற்றியதாக முடிவு கட்டினீர்கள். ஆனால் என் கண்ணுக்கு என்ன தோன்றியது தெரியுமா? அந்த வலைஞர் குலமகள், வாய் பேச முடியாத அவள்தான் குழந்தையை எடுத்துக் கொடுத்ததாக தோன்றியது. அன்றைய தினமும் நான் நினைவிழந்து விட்டேன் என்பது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? குழந்தைக்கு நேர்ந்த அபாயத்தை முன்னிட்டு நான் நினைவிழந்தேன் என்று எல்லோரும் எண்ணினார்கள். ஆனால் உண்மை அதுவென்று இத்தனை நாள் கழித்து உனக்கு சொல்லுகிறேன். குழந்தையை எடுத்துக் கொடுத்த பெண் உருவம் அவளுடைய ஆவி உருவம் என்று எனக்கு தோன்றியபடியால் தான் அப்படி மூர்ச்சையடைந்தேன். மகளே, உன் தமையனுக்கு இளவரசு பட்டம் சூட்டிய தினம் நினைவிருக்கிறதா? அன்று பட்டாபிஷேகம் நடந்த பிறகு ஆதித்த கரிகாலன் அந்த புறத்துக்கு தாய்மார்களிடம் ஆசி பெறுவதற்காக வந்தான் அல்லவா? அவனுக்கு பின்னால் நான் வந்தேன். அதே வாய் பேச இயலாதவளின் ஆவி அங்கே பெண்களின் மத்தியில் நின்று கரிகாலனை கொடூரமாக உற்று பார்த்ததைக் கண்டேன். மீண்டும் ஒரு தடவை பிரக்ஞை இழந்தேன். பிறகு யோசித்த போது அந்த சம்பவத்தை குறித்து எனக்கு சந்தேகம் உண்டாயிற்று. அப்படி அவள் கரிகாலனை கொடூரமாக பார்க்க வேண்டிய அவசியம் என்ன என்று ஐயுற்றேன். அதுவும் என் சித்த பிரமையின் தோற்றமாயிருக்கலாம் என்று எண்ணினேன். ஆனால் மகளே, இந்த தடவை தஞ்சைக்கு வந்த பிறகு அந்த சந்தேகமெல்லாம் தீர்ந்து விட்டது. ஒரு காலத்தில் அவள் உயிரோடு இருந்த காலத்தில் அவள் முகத்தை பார்த்து
அவள் மனத்தில் உள்ளதை தெரிந்து கொள்வேன். அவள் உதடு அசைவதை பார்த்து அவள் சொல்ல விரும்புவது இன்னதென்று தெரிந்து கொள்வேன். அந்த சக்தியை மீண்டும் நான் பெற்றுவிட்டேன். குந்தவை, 4-5 முறை நள்ளிரவில் அவள் என் முன்னால் தோன்றி எனக்கு எச்சரிக்கை செய்து விட்டாள். என்னை கொன்றாயே, அதை நான் மன்னிக்கிறேன். ஆனால் மீண்டும் பாவம் செய்யாதே. ஒருவனுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை இன்னொருவனுக்கு கொடுக்காதே என்று அவள் சொல்வதை புரிந்து கொண்டேன். அவளுக்கு பேசும் சக்தி வந்து வாயினால் பேசினால் எப்படி தெரிந்து கொள்வேனோ அவ்வளவு தெளிவாக தெரிந்து கொண்டேன். மகளே, அதை நிறைவேற்றி வைக்க எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும். சாபமுள்ள இந்த ராஜ்யம், இந்த சோழ சிம்மாசனம் என் புதல்வர்களுக்கு வேண்டாம். அதை மதுராந்தகனுக்கு கொடுத்து விடலாம். குந்தவை அப்போது குறுக்கிட்டு, அப்பா, என்ன சொல்லுகிறீர்கள்? நாடு நகரமெல்லாம் ஒப்புக்கொண்டு முடிந்து போன காரியத்தை இப்போது மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? தாங்கள் மாற்றினாலும் உலகம் ஒப்புக்கொள்ளுமா என்று கேட்டாள். உலகம் ஒப்புக்கொண்டால் என்ன, ஒப்புக்கொள்ளாவிட்டால் என்ன? தர்மம் என்னதென்று தெரிந்து செய்ய வேண்டியது என் கடமை. நான் இந்த சோழ ராஜ்யத்துக்கு இளவரசனாகவும் பிறகு சக்கரவர்த்தியாகவும் முடிசூட்டிக் கொண்ட போது என் மனம் நிம்மதியாயில்லை. என் மனசாட்சி என்னை உறுத்தியது. மூத்தவரின் மகன் உயிரோடு இருக்கும்போது இளையவரின் மகனாகிய நான் பட்டத்துக்கு வந்ததே முறையன்று. அந்த பாவத்தின் பலனை இன்று நான் அனுபவிக்கிறேன். என் புதல்வர்களும் அத்தகைய பாவத்துக்கு ஏன் உள்ளாக வேண்டும்? ஆதித்தனுக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம், அருள்மொழிக்கும் வேண்டாம், இந்த ராஜ்யத்துடன் வரும் சாபமும் வேண்டாம். நான் உயிரோடு இருக்கும்போதே மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டிவிட வேண்டும். அதன் பிறகு ஆதித்தன் காஞ்சியில் கட்டியிருக்கும் பொன் மாளிகையில் சென்று நான் மன நிம்மதியோடு வசிப்பேன். அப்பா, பெரிய பிராட்டி இதற்கு சம்மதிக்க வேண்டாமா? மகளே, அதற்காகத்தான் உன் உதவியை நாடுகிறேன். எந்த காரணம் சொல்லியாவது என் பெரியம்மையை இங்கே வரும்படி செய். ஆஹா, எவ்வளவோ தெரிந்த பரமஞானியான அந்த மூதாட்டிக்கு இந்த தர்ம நியாயம் ஏன் தெரியவில்லை? என்னை ஏன் இந்த பாவம் செய்யும்படி ஏவினார்? அல்லது அவருடைய சொந்த பிள்ளையின் பேரிலேதான் அவருக்கு என்ன கோபம்? தாயின் இயற்கைக்கே மாறான இந்த காரியத்தில் அவருக்கு ஏன் இவ்வளவு பிடிவாதம்? மதுராந்தகன் ஏதோ சிவபக்தியில் ஈடுபட்டு சந்நியாசியாக போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த போது அதற்கு நியாயம் உண்டு. இப்போது அவனுக்கே ராஜ்யமாளும் ஆசை வந்திருக்கும் போது இன்னொருவனுக்கு எப்படி பட்டம் கட்டலாம்? அப்பா, ராஜ்யம் ஆள ஆசை இருக்கலாம், அதற்கு தகுதி இருக்க வேண்டாமா? ஏன் தகுதி இல்லை? மகானாகிய கண்டராதித்தருக்கும் மகாஞானியான மழவரைய மகளுக்கும் பிறந்த மகனுக்கு எப்படி தகுதி இல்லாமற் போகும்? தகுதி இருக்கட்டும், ராஜ்யத்தின் குடிகள் அதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டாமா? குடிகளுடைய அபிப்பிராயத்தை கேட்பதாயிருந்தால் அவர்கள் உன் தம்பிக்கு உடனே பட்டம் கட்டிவிட வேண்டும் என்பார்கள். அது நியாயமா? அருள்மொழிதான் அதை ஒப்புவானா? அதெல்லாம் வீண் யோசனை மகளே. எப்படியாவது உன் பெரிய பாட்டியை இங்கே சீக்கிரம் வரும்படி செய். நான் நமனோடு போராடிக் கொண்டிருக்கிறேன் என்று எழுதி அனுப்பு. என்னை உயிரோடு பார்க்க வேண்டுமானால் உடனே புறப்பட்டு வர வேண்டும் என்று சொல்லி அனுப்பு. அது ஒன்றும் அவசியமில்லை அப்பா. தஞ்சை தளிக்குளத்தார் கோயிலுக்கு திருப்பணி செய்ய வேண்டும் என்ற விருப்பம் பெரிய பிராட்டிக்கு இருக்கிறது. அதை குறிப்பிட்டு இந்த சமயம் வரும்படி எழுதி அனுப்புகிறேன். அதுவரை தாங்கள் அலட்டிக் கொள்ளாமல் பொறுமையாயிருங்களப்பா. இவ்விதம் கூறி தந்தையிடம் விடைபெற்று கொண்டு குந்தவை தன் இருப்பிடத்துக்குச் சென்றாள். வழியில் அன்னை வானமாதேவியை சந்தித்தாள். அம்மா, இனிமேல் என் தந்தையை ஒரு கண நேரம் கூட விட்டு பிரியாதீர்கள். மற்றவர்கள் போய் செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யட்டும் என்றாள். குந்தவையின் உள்ளத்தில்
சில காலமாக ஏற்பட்டிருந்த ஐயங்கள் இப்போது கொஞ்சம் தெளிவு பெறத் தொடங்கியிருந்தன. கண் இருட்டாயிருந்த இடங்களில் கொஞ்சம் வெளிச்சம் தெரிய ஆரம்பித்தது. தன் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் விரோதமாக ஏதோ ஒரு பயங்கரமான மந்திர தந்திர சூழ்ச்சி நடைபெற்று வருகிறது என்பதை அவள் அறிவு நன்கு உணர்த்தியது. ஆனால் அது எத்தகைய சூழ்ச்சி, எப்படியெல்லாம் இயங்குகிறது என்பதை முழுவதும் அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. சோழ மகாராஜ்யத்துக்கும் அந்த ராஜ்யத்துக்கு தன் சகோதரர்கள் பெற்றுள்ள உரிமைக்கும் பேரபாயம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவள் உணர்ந்தாள். அந்த அபாயத்திலிருந்து அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பு பெண்பாலாகிய தன் மீது சுமந்திருக்கிறதாகவும் நம்பினாள். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். இந்த நெடுங்கதையில மிக மிக நுட்பமான திரும்பு கட்டத்தில் இருக்கும். தந்தைக்கும் மகளுக்கும் இடையேயான உரையாடல்ல முன்கதை சுருக்கம் அமைந்திருப்பதையும் கவனிக்கிறோம். தம்மை பத்தி சொல்லாம இந்த அரண்மனை பெண்கள் அமைதியா வசிக்க ஏற்றதா இல்லைன்னு தொடங்குறார். மூர்ச்சை அடைந்து விழுந்த பெண் இப்ப எப்படி இருக்கா? இது ஒன்றும் புதுசு இல்லை, அடிக்கடி நடக்கிறது தான். அவளை கேட்டியா? ராத்திரி எதையாவது பார்த்ததாகவோ கேட்டதாகவோ சொல்லவில்லையா? யாரோ பரிதாபமா புலம்பினது கேட்டுச்சான், பயந்துட்டாளாம். இதை வச்சு அடுத்த விஷயத்துக்கு காய நகர்த்துறா. இங்க பேய் உலாவது, இங்க இருக்காதீங்க. உரையாடல் உடல்நிலையை பத்தி திரும்புது. நோய் உடலுக்கு இல்ல, மனநோயின்னு இன்னும் நெருங்கி வரார். சாபக்கேட்டோட கூடின ராஜ்யத்தை உன் சகோதரருக்கு தர விரும்பல. இதை அடுத்து குந்தவை தன் காய நகர்த்துறா. சித்தப்பா மதுராந்தகனுக்கு பட்டம் கட்ட பெரிய சதியே நடக்குது. ஆனா முற்றிலும் எதிர்பாராத விதத்துல இத கேட்டதும் மகிழ்ச்சியோட, ஆஹா, மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டிட்டா நமக்கெல்லாம் சாபக்கேட்டிலிருந்து விடுதலைன்னு பூரிச்சு போயிடுறார். அதிர்ச்சியிலிருந்து மீண்டதும் கேட்கிறா, என் தமையன் சம்மதிக்கணுமே. அவனை கேட்டா மட்டும் போதாது, உன் பாட்டி, உன் பெரிய பாட்டி சம்மதிக்கணும். நயமா பேசி சம்மதம் வாங்கிடு. குந்தவை மௌனமாயிடுறா. சற்று பொறுத்து, அது என்ன சாபம்னு கேட்கிற. உடனே பதில் சொல்லாம முற்பிறவிங்கிறத வச்சு சுத்தி வளைச்சு பேசுறார் தந்தை. தயங்கித்தான் தம் வாலிப பருவ அனுபவங்களை மகளோட பகிர்ந்துக்க துணிச்சல் வருது அவருக்கு. நவராத்திரியை ஒட்டிய அந்த ராத்திரி சக்கரவர்த்தியின் சயன அறையில நடந்தத வானதி பார்க்க நேர்ந்ததால் தானே இதுவரை புரிபடாதிருந்த விஷயங்களில குந்தவைக்கு ஓரளவு தெளிவு கிடைச்சிருக்கு. தான் தஞ்சாவூர் வரும் வரையில 4-5 தடவை இதே மாதிரி சித்திரவதை பண்ணியிருக்கா நந்தினி. இதுவும் தெளிவாயிடுச்சு. இந்த நள்ளிரவு நாடகத்துக்கு காரணம் என்ன? பெரிய பழுவேட்டரையரும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கார். இனிமே அப்பாவை தனிமையில விடக்கூடாது. இந்த நாடகத்தின் மர்மம் வெளிப்படுற வரையில எல்லாத்தையும் ரகசியமா கவனிக்கணும். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.